அந்த அக்கா மட்டும் இறங்காமல் இருந்துச்சுங்களேன், அவ்வளோதான். அந்த அக்காவும் காலி. ஆனால் வாங்கலாம் பாருங்க, இப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. சேனலுக்கு யார் அந்த ஸ்குவாட். நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா, நம்ம ஏலகிரி ஹில்ஸ் போக போகிறோம். அடுத்த ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாரி தந்த ஸ்குவாட், நான் கொஞ்சமாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இதில் கோல்டன் டெம்பிளில். பட் ஆனால் கோல்டன் டெம்பிளில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சுத்தமாக எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சாரி தந்த ஸ்குவாட், டிசப்பாயின்மெண்ட் தான். அண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ஹில் ஸ்டேஷன் பக்காவாக எடுத்துடலாம். அண்ட் ட்ராவலிங் வ்ளாகும் நான் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக எடுக்க பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது கீழே இறங்கலைன்னா சூப்பராக இருக்கும். இது கீழே இறங்கிடுது. அதே என்னோடய குட்டி தொப்பை வேறு கொஞ்சம் இடிச்சிட்டே இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் நம்ம ஏலகிரி ஹில்ஸ் போகிறதுக்கு இன்னும் கரெக்டாக டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் 76 கிலோமீட்டர் காட்டுது. கரெக்டாக ஒரு 2 மணிக்கு போய்டுன்ற மாதிரி காட்டுது. இப்போ ஒரு 12-12:15 இருக்கும். அந்த ஸ்குவாட் ஏலகிரி விளாகோட முதல் டோல்கேட்டு இதுதான். ஃபஸ்ட்டு டோல்கேட்டை கிராஸ் பண்ண போகிறோம். நம்ம வேலூர் அண்டு ஏலகிரி விளாகா அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நம்மளோட 3ஆவது டோல்கேட்டு. ஏன்னா 2 டோல்கேட் தாண்டின உடனே நம்ம இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா என்னது 2வது டோல்கேட் நம்ம தாண்டினோம்ல, 2 டோல்கேட் தாண்டின உடனே வேலூர் வந்துடுச்சு. கொஞ்சம் தூரம் ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டினோடனே வந்துச்சு வேலூர். இது நம்மளோட 3ஆவது டோல்கேட். வேலூர் அண்ட் ஏலகிரி போகிற ரூட்டோட 3ஆவது டோல்கேட் இது தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். நம்ம 3ஆவது டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். என் தெரிஞ்சு விளாக் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது கீழே விழுந்துது அந்த ஸ்குவாட். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆங்கிளை திருப்பி எடுத்து பார்க்குறேன். ஓகே, அப்போ வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, நல்ல ஸ்பாட். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஆம்பூரில் இருக்கோம். ஆம்பூரில் ஒரு பிரிட்ஜு மேலே நின்றுட்டுருக்கோம். இன்னும் ஏலகிரிக்கு 40 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:27 ஆகுது. 2 மணிக்குள்ளே போய்டுவோம் தான் நினைக்கிறேன். இல்லைனா ஒரு 2:30 மணிக்குள்ளே போய்டுவோம். அதுக்கப்புறம் ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இடத்துக்கு போகணும், முக்கியமான ஸ்பாட்டு. அந்த ஸ்பாட்டு இந்த விளாகோட நெக்ஸ்ட்டு அந்த கம்மிங் சூன் போடுவேன்ல, அந்த கிளிப்பில் பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் சொல்லிடுறேன். 40 கிலோமீட்டருக்கு இப்போது 1:27 ஆகுது. இப்போ 2:30 மணிக்குள்ளே போயிட்டேன்னா அடுத்தடுத்து விளாக்லாம் கண்டினியூஸாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்பாட். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆம்பூரில் இருக்கோம் அந்த ஸ்பாட். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க வியூ மட்டும் பாருங்கள் அந்த ஸ்பாட். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. பட் ஆனால் ரியலாக சொல்லிட்டா கண்ணால் பார்க்கறது இருக்குது தெரியுமா அந்த ஸ்பாட். அது சத்தியமாக வரவே வராது. ஏன்னா செம்மையாக இருக்குது. இதுதான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக இருக்குது இந்த வியூ. அப்படியே பைக்கில் அப்படியே இன்னும் போயினே இருந்தேன் போலேயே இருக்குது. இன்னும் தொண்டை ஸ்குவாட் ஏலகிரிக்கு இன்னும் 22 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டோம். பெண்டு வியூலாம் மஜாவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தொண்டை ஸ்குவாட் இன்னும் ஏலகிரிக்கு கரெக்டாக 18 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் இதெல்லாம் பார்த்தேன். எவ்வளோ ஆட்டுக்குட்டி இருக்குது பாருங்களேன், அழகா. இங்கே மட்டும் கிடையாது, அந்த கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடு மாடு நிறைய இருக்குது. அந்த ஸ்குவாட் எவ்வளோ இருக்குது பாருங்களேன், கொச்சன்னு மேய்ஞ்சிக்கிங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய மலை பாருங்கள், அப்படியே கண்டினியூஸாக இருக்குது.
அந்த ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே மேடு ஏறி ஏறி போவோம்ல, இப்படி இப்படி வளைஞ்சி அந்த மாதிரியே இருக்குது தனுஷ்கோடி, வேறு மாதிரி. அங்கே இருக்கிற மவுண்ட் வந்து ஆடினே இருக்குது தக்க 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 தக்கன்னு. இப்போ பாருங்களா அப்படி கீழே சரிஞ்சிட போகுது. அப்புறம் எனக்கு அதுதான் பயமாக இருக்குது, மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாரிலாம் வருது. இன்னும் மேலே ஏற ஏற 11 கிலோமீட்டர் இருக்குது அந்த ஸ்பாட். லைட்டாக இப்போ இறங்கினோடனே எப்படி ஆங்கிள் மாறிச்சு அங்கே பாருங்கள், திருவள்ளுவர் வளைவம். அப்பா மொபைலையோ இல்லை மேப்பையோ பார்த்துனே திரும்பாதீங்க, ஏன்னா ரொம்ப டேஞ்சரு. எந்த நேரத்தில் என்ன ஆகும்னே தெரியாது. அதே மாதிரி இப்போது நான் வந்து சும்மா கொஞ்சம் நான் உஷாராக தான் இருக்கேன். அப்பப்போ லைட்டாக இதை பிடிச்சிட்டு எடுத்துருவேன். ஓஹோ தனுஷ்கோடி கீழே செம்மையாக இருக்குது தனுஷ்கோடி வியூ. ஏன் எல்லோரும் நம்ம அந்த இப்படி செம்மையாக இருக்குது பாருங்க, கீழே இருக்கிற எல்லா இடமும் தெரியுது. வியூ பார்த்தாச்சு. ஆனால் தனுஷ்கோடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், எல்லாருமே இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரியே இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. பட் யாருமே ஏலகிரி வரவே மாட்டாங்க. ஏலகிரியும் சூப்பராக இருக்குது இந்த வியூலாம். பட்டு தனியாக இப்போ நம்ம போகிறோம்ல, தனியாக போகும்போது தான் அந்த ஒரு சின்னதாக அந்த ஒரு கிரிக்கல், அந்த ஒரு பயம் அதெல்லாம் இருக்குதே தவிர்த்து, மற்றபடி ஒரு 4-5 பேரோட போகும்போதுலாம் உங்களுக்கு அந்த பயம்லாம் அந்த ஃபீலே இருக்காது. உங்களுக்கு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேருந்து கீழே பார்க்க கொஞ்சம் திகிலாக இருக்குது தனுஷ்கோடி. ஆனால் அழகாக இருக்குது. அழகு இருக்கிற இடத்துல தானே ஆபத்தும் இருக்கும். செம்ம ஸ்பாட். இப்போ மேலே போக குளிருமான்னு வேறு தெரில எனக்கு. நான் வேறு தெர்மல் லைனை வேறு வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் தனுஷ்கோடி. ஏன்னா மூட்டை வந்து ரொம்ப நான் எடுத்துட்டேன், லக்கேஜ் வந்து நான் நிறைய எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வந்து அந்த பேக் தாங்காது. அதுவே ஏதோ 300 350 ரூபா பேக், அது அந்த பேக்லாம் தாங்காது, கிழிஞ்சிரும். சரி அதனால்தான் சரி நம்ம பெருசாக எதுவும் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஆமாம் அப்பயே சொன்னால் ஒழுங்காக ஸ்கை பேக்ஸில் வந்து ஒரு 600 800 சொல்லிட்டு ஒரு பேக் ஒன்று காமிச்சான். இளங்கோ அடிகள் வளைவு. இதோட நம்ம வந்து 3வது வளைவுன்னு நினைக்கிறேன் தனுஷ்கோடி. 4வது வளைவா, சாரி 4வது வளைவு. அங்கே அதுலேயே போட்டிருக்கு 4வது வளைவு. நான் வேறு தப்பாக சொல்கிறக்கூடாது. ஏன்னா மேபி இது வரைக்கும் 3 பேர் தான் நான் வச்ச மாதிரி இருக்குது. திருவள்ளுவர், அப்புறம் வேறு ஏதோ பேர், அப்புறம் இப்போ இளங்கோ அடிகள்னு போட்டிருக்கு. மேபி கீழே ஏதாவது வளைவு இருந்திருக்கும், நான் அதை பார்க்காம இருந்திருக்கேன். ஆமாம் சார் அப்போவே சொன்னேன் தனுஷ்கோடி, வந்து ஒரு நல்ல பேக் வாங்கிக்கோ, அப்போ தான் ட்ராவல் இப்போ பண்ணலையோ வாங்கி வச்சுக்கோ கம்மி ரேட்டில் இருக்கும்போது. ஏன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். திடீர்னு ஒரு நாள் நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது வாங்கலாம்னு பார்த்தா அதிகப்படுத்திடுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் ஆமாம் அப்போவே சொன்னோம் வாங்கிக்கோ, முன்னாடியே வாங்கிக்கோ. நானும் அப்படியே விட்டேன், சரி வாங்கிக்கலான்னு. அப்புறம் அது வாங்கலை, அதுக்கு பதில் தான் இந்த பேக் வாங்கினேன். இதையும் நான் அவனுக்கு லிங்க் ஷேர் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குன்னா, பட் ஆனால் அவனுக்கு ரொம்ப ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா அவன் ஸ்கை பேக் வாங்கிட்டான்ல, அதனால் இப்போ இந்த விலாகுக்கே என்ன திட்ட போகிறான்னு தெரில. அது வரை யோசனை ஆகுது. இந்த விலாக் மட்டும் இல்லை தனுஷ்கோடி, இப்போ நாளைக்கு ஒரு விலாக் இருக்குது, இப்போது ஈவினிங் ஒரு விலாக் இருக்கும், அப்புறம் நாளைக்கு காலைல ஒரு விலாகு, அப்புறம் ஈவினிங் ஒரு விலாகு, அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஈவினிங் ஒரு விலாகு, நைட்டு ஒரு விலாகு, இப்படியே விலாகாக போயிட்டுருக்கோம். கம்பர் வளைவு தனுஷ்கோடி தெரியுதா உங்களுக்கு? கம்பர் வளைவு
இவங்க எல்லாம் இவங்க ரைட்டர்ஸோட பேர்லாம் போட்டிருக்காங்க. ரைட்டர்ஸ் மீன்ஸ் நம்ம அந்த திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், அதான் நம்ம அந்த 10 பாட்டு 8 தொகை அந்த வள்ளல்கள்லாம் அவங்களோட இது வச்சு அந்த பெண்டாக இது பண்ணி அதில் போட்டிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், இதுக்கு இந்த பேர் வைக்கணும், அதுக்கு அந்த பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி சப்போஸ் நம்மளோட ஏதோ ஒரு திங்ஸை இங்கே விட்டோன்னா கூட பட்னி எடுத்துன்னு வரத்துக்கு இந்த வளைவில் இருக்கான்ப்பா, இந்த வளைவில் நிற்கிறேன் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஹா, என்ன தண்டர் ஸ்குவாட் பஸ் இப்படி திரும்புகிறாங்க. ஆஹா, இன்னொன்று வருது காரா. கபிலர் வளைவு. டேர்னிங்லாம் பயங்கரமாக இருக்குது. தலைவன் பார்த்தீங்களா, குரங்கு பையன் பயங்கரமாக பண்ணாதான். இந்த குரங்குலாம் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாரு ஓய் நல்லா பனி பெய்கிற மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்க. அது மேகம்னு நினைக்கிறேன். அது குரங்கு விலாக்லாம் ஒரு சில இப்போ ஏஎல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரங்குலாம் விலாக் பண்ணுற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராங்க. குரங்கு, அப்புறம் வேறு ஒரு ஆளுங்க, அப்புறம் இந்த கட்சி சார்ந்துலாம் அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்குது, செம்ம சிரிப்பாக இருக்குது, சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இது என்ன பெண்டுன்னு தெரியலையே. தனுஷ்கார் ஔவையார் பெண்டான், பரவாயில்லையே. இந்த பெண்டுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. தனுஷ்கார் போக 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 ரொம்ப ஹைட்டாக ரொம்ப மேலே ஏறிட்டே போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு நல்ல ஃபுட்டு கிடைக்கணும். ரூம்ஸ்லாம் நிறைய பார்த்துருந்தேன். தனுஷ்கார் நல்லா தான் இருக்குது, நிறைய ரூம்ஸ்லாம். அதில் ஜேஎஸ்பின்னு நினைக்கிறேன், அதுதான் நான் இப்போது பண்ணோம். நான் சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னல, அதில் கம்மி ரேட்டில் 450லாம் இருக்கும் அப்படின்னு. அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. அரங்கம் மதுரட்டுமே இந்த சாங் வேறு அடிக்கடி ஓடினே இருக்குது நம்ம தலையில். ஓ, செம்மையாக இருக்குது தனுஷ்கார். இங்கே பாருங்க தனுஷ்கார். ஏய் ஐயோ, தனுஷ்கார் முறைக்கு தனுஷ்கார். அது நிறைய இடத்துல உங்களுக்கு எனக்கு என்ன பயம்னா, உங்களுக்கு வியூ கரெக்டாக வருதான்றது தான் பயமாக இருக்குது தனுஷ்கார். கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியலையா? இதை பாருங்களேன். எப்படி பார்க்குது பாருங்க. இன்னும் எத்தனை பெண்டு இருக்குன்னு தெரில. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு மொபைலை பார்க்கணும் தனுஷ்கார். மொபைல் ஆஃப் ஆகிற நிலைமையில் இருக்குது. இன்னும் 7.4 கிலோமீட்டர் இருக்குது. அப்போனா இன்னும் நிறைய பெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தனுஷ்கார். இங்கே பாருங்கள் தனுஷ்கார் பாரி வளையம். பாரி வள்ளல் அப்படின்ற மாதிரி பாரி வளைவு. ஐ திங்க் தனுஷ்கார் ஏலகிரியோட விலாக் உங்களுக்கு பெருசாக வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இந்த ஹேர்பின் பெண்டு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கவர் பண்ணால் அப்போ கண்டிப்பாக ரொம்ப பெருசாக தான் வரும் விலாக் கண்டிப்பாக. பஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக போகுது. பாருங்கள் பாம்பு புத்துன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது பாம்பு புத்தே இல்லை தனுஷ்கார், அது கரையான் புத்து. எல்லாருமே அது பாம்பு புத்து. இதில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இருங்க வீடியோவில் தெரிஞ்சு தானே தெரில. பட் இங்கே நான் ஒரு பாம்பு புத்து மாதிரி ஒன்று பார்த்தேன். அதாவது கரையான் புத்து தான் அது. நிறைய பேர் பாம்பு புத்து சொல்லி நம்மளுக்கும் அதே பழக்கமாயிடுச்சு. ஆக்சுவலாக கரையான் கூடு கட்டிடும், அதில் பாம்பு போயிடும். என்ன இந்த பஸ் இவ்வளோ ஸ்லோவாக போகுது? அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பூச்சி இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம பார்த்துருப்போம், இந்த இது
அந்த இடம் பேர் என்னது? இப்போ கூட நான் சொன்னேனே தண்டர்ஸ்கோட், அதுக்குள்ளே மறந்துட்டு பார்த்தீங்களா? நம்ம அந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல, மறந்துட்டேன் பாருங்க. இப்போ ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல, அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் ஒரு சில பேர் ஒரு சில காட்டில், அதான் உள்ளேயே காடு இருக்கும்ல, அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போய் ஏதோ பூச்சிலாம் கடித்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, ஒன்று அது தேனியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா குலவியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 கொட்டினாலே என்னது புடச்சிக்கும், வீங்கிடும் பயங்கரமாக. அப்போது ஒரு மொத்தமாக அது எல்லாமே விஷம்தான் தான் ஸ்குவாட். இப்போ எறும்பு கடித்தா ஏன் நமக்கு அத்தனை வாட்டி அரிச்சுனே இருக்குது? அது எல்லாத்துக்குமே காரணமே அதுதான், அதில் இருக்கிற விஷம். என்னடா இந்த பெண்டு கொஞ்சம் பெரிய பெண்டோ, அதனால ரொம்ப பொறுமையாக போகிறான் இவன் பேர். இது லூஸு மாதிரி ஏறி வரான் பாருங்க. எப்படி போகிறது? ஐயோ, இவன் ஒருத்தன் பின்னாடி இருந்து வந்து இது ஏறி வேற வரான், இல்லை வேற ஆறுன்னு வேற ஆச்சுன்னு வரான் பின்னாடி. பஸ்ஸு போனால் தானே நம்ம போக முடியும். பட்டுனே பிரேக்கை போட்டானா, திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். தனுஷ்கோடி நம்மளே ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா டேஞ்சராக இருக்குது. வேறு வழியே இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஏன்னா வந்து இப்போ தான் நான் ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி ஏறிலாம் தனுஷ்கோடி ஏற தவிர்த்து வேறு வழியே இல்லை. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து மலையில் அப்படியே போயினே இருக்கும், பட்டுன்னு பார்த்தா பிரேக்கை ஒன்று பிரேக் அடிச்சிருவான், அப்படி இல்லைன்னா வந்து ஆஃப் ஆகிடும், அப்படியே பின்னாடி வந்துடும், அப்படியே வந்து இச்சிடும். ஒரு ரீசெண்ட் டைமில் யாரும் ஸ்டேட்டஸ் போட்டாங்களா இன்ஸ்டாவில் பார்த்தேன்னான்னு தெரில, ஒரு அக்கா போயிட்டே இருக்கும், பின்னாடி வந்து முன்னாடி வந்து ஒரு லாரி போயிட்டுருக்கும். அந்த லாரி என்ன ஆகுனா, அவன் வந்து ஃபோன் பேசினே இருப்பான், பட்டுன்னு அவன் வந்து ஆஃப் ஆகிடும் போல், வண்டி ஆஃப் ஆகிடுமா இல்லை இவன் என்ன பண்ணுவான்னு தெரில, அப்படியே ரிவர்ஸ்லேயே வரும் பாருங்க. அந்த அக்கா பட்டுன்னு அந்த வண்டியை விட்டு இறங்கிடும், இது ஆக்டிவா அந்த வண்டியை விட்டு இறங்கின உடனே தப்பிச்சிடும். அப்படி அந்த அக்கா மட்டும் இறங்காமல் இருந்துச்சுங்களேன், அவ்வளோதான், அந்த அக்காவும் காலி. ஆனால் வண்டி வந்து அந்த லாரி அப்படியே வந்து கீழே ஏதோ வந்து குளமோ ஏரியோ ஆறுன்னு நினைக்கிறேன், அந்த ஆற்றுல அப்படியே ஊந்து அந்த அக்காவோட வண்டியும் சேர்த்து ஊந்துடும். அப்போ பார்த்துக்கோங்க, அந்த அக்கா மாட்டிருந்தானா அவ்வளோதான், முடிஞ்சுது கதை. ஓகே தனுஷ்கோடி, இங்கே ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம். அதுக்குள்ளே அந்த பஸ் வந்துடக்கூடாது. ஐயோ வருது அந்த பஸ்ஸு, இப்போ திரும்பவும் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து அடிக்கடி நின்று ஃபோட்டோ வீடியோன்னு எடுக்கிறனால தான் தனுஷ்கோடி நமக்கு வந்து அப்படியே ஓடிது இது டைமு. ஏலகிரிக்கு காரில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸோட, சூப்பராக இருக்கும் தனுஷ்கோடி, உண்மையிலே நல்ல ஸ்பாட். வாவ், இந்த இடத்துல எடுத்துருந்தோன்னா அந்த இடத்துல எடுத்துட்டேன் தெரியாமல். பட் ஆனால் இங்கே வந்து டூரிஸ்ட்க்கு நல்லாயிருக்கும், பட் ரொம்ப ஏஜ்டான ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா, சப்போஸ் எமர்ஜென்சினா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தனுஷ்கோடி. ஏன்னா மேலேருந்து கீழே மேலே ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு தெரில, மேபி இருக்கலாம். எனக்கு இந்த ஸ்பாட் மட்டும் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கே அடிக்கடி வரும் தனுஷ்கோடி. மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்னால் வந்து பாண்டிச்சேரி தான் தனுஷ்கோடி. நீங்கள் என்னன்னா சொல்லுங்களேன், பாண்டிச்சேரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷ்கோடி.
அந்த இடத்துலையே வந்து ஒரு ஒரு சில இன்சிடென்ட்ஸு நடந்த உடனே எனக்கே ஒரு மாதிரி சின்னடா நமக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துலையே வந்து ஒரு மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பாப்பா வந்து பேர் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க வந்து காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்றானே தனுஷ்கர். அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு அதனால தான் சொல்கிறேன், நேம் நான் சொல்ல விரும்பலை. பட் பாப்பா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2 பேர், ஒரு சின்ன பையன், ஒரு பெரிய அங்கிள், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கேன் யாருன்னு. அவங்க வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி இந்த மாதிரி கொன்னுட்டது, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவொடனே எனக்கு ஒரு மாதிரி சின்னடா நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸு. என்ன சொல்கிறது, நான் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரிக்கு நான் ஏதாவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க ஊருக்காக நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன். அந்த இயற்கை, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஆரோவில், அப்புறம் அங்கே இருக்கிற ஆட்களுக்காக நான் ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். என்னால் என்ன முடியுமோ நான் அந்த ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுவேன் தனுஷ்கர். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரி ஆனதுனால மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் கேள்விப்பட்டோன்னு, என்னடா இந்த இடத்துலையா அப்படின்ற மாதிரி, நம்ம பாண்டியிலையா அப்படின்னு. பிகாஸ் அங்கே வந்து சரக்கு அதெல்லாம் தாண்டி இங்கே பாருங்க, அது ஐயோ தனுஷ்கர் நான் அதை படிக்கலை. ஏதோ வளைவுன்னு போட்டிருக்கு. அது நான் தப்பாக ஃபஸ்ட்டுன்னு தெரில, இல்லை நிஜமாலே அது என்னன்னு தெரில. வளைவுன்னு தான் போட்டிருக்கு. வளைவு. இது பாருங்க, அதியமன் வளைவு. அதியமன் வளைவு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி இடத்துல வந்து டேர்ன் பண்ணுறது வந்து நமக்கு பெருசாக தெரியாது தனுஷ்கர். பைக்கு ஆக்சுவலாக கார் கூட திரும்பிடும். இந்த பஸ்ஸு தான் தனுஷ்கர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க தான் திரும்பது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா திடீர்னு சைடில் எவனா வருவான், நம்மளை மாதிரி எவனா வருவான், அப்புறம் கார்காரன் வருவான். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எப்படி பார்க்குது தனுஷ்கர். நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு நினச்சிச்சு தனுஷ்கர். அது வீடியோ உட்காந்துக்குதுங்க பார்த்தியா, பேன் பார்க்குது பாருங்க. ஓகே, நம்ம போகலாம். வண்டி எப்படி உரும்புது பார்த்தீங்களா? நேற்றுலாம் என்ன கடுப்பேற்றி நினச்சி நேற்றே போயிருந்தேன் தனுஷ்கர். கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பு பிளான் வந்து 15 நாளில் கிட்டத்தட்ட 20 டேஸாக நான் யோசிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணலாம், எப்படி போகலாம், நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிய பிளான். ஆக்சுவலாக வந்து இது 800 கிலோமீட்டர் தனுஷ்கர். நான் என்ன இடம்னு நான் சொல்ல, பட் ஆனால் இது வந்து 800 கிலோமீட்டர்னால் நான் எங்கெங்கெல்லாம் நான் போவேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ லாங் இருக்கும். ஒரு ட்ரிப்புமே வந்து 120, 200, 190, 180 அந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ இதுவே நான் வேலூர் போகாமல் வெறும் ஏலகிரி மட்டும் நான் போகிறேன்னா 233 கிலோமீட்ரு. இப்போ தங்க கோவிலும் போயிட்டு ஏலகிரியும் போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. 180 கிலோமீட்டர் கூட 86 கிலோமீட்டர் போட்டிங்கன்னா எவ்வளோ வருமோ அவ்வளோதான். ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு ஆமாம் தனுஷ்கர், அதே தான் நினைக்கிறேன். ஆமாம்
ஆமாம் அதே தான். என்ன ஒரு 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா, அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் எதுவும் தெரிய போகிறது. யார் இவர் எங்கேயோ பார்த்துனாரு? நமக்கு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இன்னும் நானும் போயினேக்குது இன்னும். இங்கே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்பீடாக போகணும், 3 மணிக்கு தான் போவோமா? டைம் ஆகிடும் போலையே. மேலே ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஸ்கூல். இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது ஃபுல்லாக நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு. முத்தனூரா? அது உள்ளே ஏதோ ஒரு ஊர் இருக்குது போல். இது என்ன இது இந்த தைல தோட்டம் சம்திங் சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்பாட், அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்னது, பேப்பர் மரமா? இந்த வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது அந்த ஸ்பாட். லாக் கரெக்டாக வருதா? எனக்கு கரெக்டாக வந்தால் போதும் எனக்கு லாகு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேணா பின்னாடி போய்க்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மரம்லாம் பாருங்களேன், இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். தனுஷ்கோட் எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, லைட்டாக அப்படியே குளிர்ற மாதிரியே இருக்குது தனுஷ்கோட். எனக்கு இப்போ தான் லைட்டாக ஃபீலாக இருக்குது. என்னடா இவ்வளோ தூரம் வந்தோடனே குளிருது, நம்ம வர தெர்மல் லைனை விட்டு தைரியமாக வந்திருக்கோமே அப்படின்னு. பேக்கில் எதெல்லாம் ஒரு ஓரமாக கூட கட்டி வைக்கலாம். போகன் வளைவு ஆக்சுவலாக ஒரு ஓரத்தில் எங்கன்னா கட்டி வைக்கலண்ணா அந்த ஸ்கோட். ஆனால் நான் வந்து கட்டாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போவே வந்து நான் தங்க கோயில் போகும்போது அங்கே வைக்கிறதுக்கெலாம் பிளேஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். பட் அந்த இடத்துல நான் வச்சாலுமே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அது தூக்கின்னு சுத்த முடியல. அந்த ஸ்கோட் செம்ம வெறுப்பாக இருக்குது, தூக்கிட்டு சுற்றவே முடியல. ரொம்ப என்ன சொல்கிறது, செம்ம வெயிட்டு தெரியுது அந்த ஸ்கோட். அதனால் வந்து எப்பா நம்ம இதை வச்சுட்டே போயிடலாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னது இது? சாரி தண்டர் ஸ்குவாட், நடுவில் ஏதாவது விரல் எதாவது வந்துருந்துச்சுன்னா மன்னிச்சு. ஏன்னா இதை பார்த்துன்னு இங்கே பாருங்க நிறைய ஏலகிரி ஏலகிரி. ஏலகிரின்னு போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்ம. ஆக்சுவலாக தண்டஸ்கோட் நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்த ரூமு. ஒரு சில இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் தேடி இது வந்து ரஜினி இது ஒரு ரெசிடென்சி போட்டுருந்துச்சு, அதில் ரூம் எடுத்திருக்கேன். 800 தான் ஒரு பர் பர்சனுக்கு. சிங்கிள் தானே அதனால சொல்லிட்டு 800. அண்டு ஏசி வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்க வேண்டியது. அவங்களுக்கு தெரியல, நார்மலாக வந்து ஒரு ட்ராவலிங்னாலே நமக்கு எப்படி ஸ்டே இருக்கும் அப்படின்றது தெரியும். எல்லா லக்கேஜெலாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அந்த ஸ்கோட். இதெல்லாம் எடுத்து வச்சோன்னு தான் ஏதோ என்ன சொல்கிறது, தலைக்கு மேலே இருந்த பாரம் வந்து இப்போ தான் இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது, ரிலாக்ஸாக. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூஞ்சி கழுவிட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. பார்க்கலாம், ஈவினிங்குள்ளே போயிடணும். ஏன்னா
லைட்டாக எதாவது சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். கீழேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. கீழே எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப வந்து ரூமில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு காலைல ஒரு 6:30 மணிக்கு கிளம்பலான்னு இருக்கேன். ஏன்னா 6:30 மணிக்கு கிளம்புனா தான், ஏன்னா இங்கே செம்ம இருட்டாக இருக்குது. அதனால் உடனே நம்மளால் வந்து கிளம்ப முடியாது. ஏன்னா வந்து டேர்னிங்லலாம் வந்து நமக்கு கண்ணு தெரிலனா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து நம்ம ஒரு 6:30 மணிக்கு நல்லா வெளிச்சம் வந்தோடனே காலைல கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். ஓகே ஸ்குவாட், நான் ட்ரெஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாக்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த விலாக் இதோட எண்ட் ஆக போகுது. நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல். சேஸ் ஸ்குவாட். நான் ஒன்று மறந்துட்டேன். இது ரெஜினி ரெசிடென்சி இல்லை, சூப்பர் ஸ்டார் ரெசிடென்சி. நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன் ரெஜினின்னு. ஆக்சுவலாக நான் இன்னும் வந்து சரியாக பார்க்கல, சூப்பர் ஸ்டார் தான் நினைக்கிறேன். நான் தெரியாமல் ரெஜினின்னு சொல்லிட்டேன், அவரோட ஒரிஜினல் நேம் சொல்லிட்டேன். ஓகே சாரி ஸ்குவாட். நான் லாஸ்ட்டாக போகும்போது அந்த ரெசிடென்சியோட ஃபுல் அவுட்ரு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். கீழே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கேயே அவங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம தனியாக பே பண்ணோம். ஓகே, இதை சொல்கிறதுக்கு தான் நம்மளுக்கு திரும்ப ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்தேன். ஓகே ஸ்குவாட், நம்மளோட அடுத்த விலாக் எங்கன்னா ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க் தான். நம்ம இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். வந்துட்டு இப்படியே நம்ம சுற்றி பார்த்துக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, பாம்பு இருக்கு. எங்கே இருக்கு தலை? அங்கே இல்லை, என் கையிலே வந்தோம்.